வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சிறுபான்மை மக்களை குறிவைத்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டு மக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் முயற்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சாடல். 17 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் கோரிக்கை. பத்தாளம் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 23 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் தானமாக வழங்கிய நிலங்கள் மூலம் வரும் வருவாயானது மசூதி, இஸ்லாமியர்களின் கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக கடந்த 1995ஆம் ஆண்டு வக்ஃபு வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போதுள்ள வக்ஃபு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு பல்வேறு திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவில் வக்ஃபு வாரியங்களின் செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை, வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யவும், வாரியத்தின் அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துவதும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்வதற்கு முன்னதாகவே இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். எனினும் இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த மசோதா பற்றிய மத்திய அரசின் விளக்கங்களை ஏற்கவும் மறுத்துவிட்டன. இந்த திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டு தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அவையில் இருந்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. சிறுபான்மை மக்களை குறிவைத்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் நாட்டு மக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த சட்ட திருத்த மசோதாவில் வக்ஃபு வாரியங்களின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யவும், வாரியத்தின் அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துவது உள்பட பல்வேறு முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த மசோதா தாக்கல் செய்த பிறகு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அப்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார். அப்போது வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்த இன்று மிகவும் சோகமான நாள் எனவும், மத சுதந்திரத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தலையிடுகிறது எனவும், இந்த மசோதா மனித உரிமைக்கு எதிரானது, அரசியல் அமைப்பு மட்டுமின்றி கூட்டாட்சி முறைக்கு இது எதிரானது எனவும், நாட்டு மக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் முயற்சி இதுவாகும் எனவும், குறிப்பிட்ட மதம், சமுதாயத்தினரை குறிவைத்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கு முற்றிலும் எதிரான மசோதா, சிறுபான்மை மக்களை குறிவைத்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கனிமொழி தெரிவித்துள்ளார். 17 வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் கோரிக்கை வைத்துள்ளார். தனக்கு எதிரான 17 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது அனைத்து வழக்குகளையும் ஒரே சம்பவத்திற்காக பதியப்பட்டதா என விளக்கமளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது ஒரு வழக்கில் ஜாமீன் வழங்கினால் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்படுவதாக சவுக்கு சங்க தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. அப்போது அனைத்து வழக்குகளும் ஒரே சம்பவத்திற்காக பதியப்பட்டுள்ளதா என சரிபார்க்க அவகாசம் வழங்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைத்தது. இந்த நிலையில் காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சவுக்கு சங்கரின் மனு மீதான விசாரணை 3 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பத்தாளம் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 23 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. பத்தாளம் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழகத்தை சேர்ந்த 23 மீனவர்கள் மற்றும் 4 நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளனர். இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் தமிழக மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வினாடி வினா போட்டியை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டார். தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவில்
திமுக மகளிர் அணி மற்றும் தொண்டர் அணி சார்பில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி வினாடி வினா போட்டி 10,000 கேள்விகளோடு 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் 18 வயதிற்கு மேலானவர்களுக்கு என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 3 சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்ட அளவிலான முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான 2ஆம் கட்ட மண்டல அளவிலான வினாடி வினா போட்டிகள் வாலாஜாபேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை பார்வையிட்டு ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதில் மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் ஜெயந்தி திருமுருகன், தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆற்காடு அருகே 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தனது சொந்த நிதியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தி வைத்து அவர்களுடன் உணவை உட்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாமின் துவக்க விழா மற்றும் 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு விழா, மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 4ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழா உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். முகாமில் மக்களை தேடி மருத்துவ முகாம் திட்டத்தின் கீழ் 4 ஆண்டுகளில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவ பணியாளர்களுக்கு அமைச்சர் ஆர். காந்தி விருதுகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுமார் 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தனது சொந்த நிதியில் இருந்து வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். அமைச்சர் மற்றும் ஆட்சியர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முகத்தில் சந்தனமிட்டு வளையல்கள் வழங்கி ஆசீர்வாதம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அரசு கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்து பிரமலை கள்ளர் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த வருடம் சட்டசபையில் அன்றைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தியாகராஜன் கள்ளர் பள்ளிகள் மற்றும் ஆதி திராவிடர் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளை ஒரே துறையாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதனை அறிந்த மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிரமலை கள்ளர் இன மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை, ராமராஜபுரம், திண்டுக்கல் அருகே உள்ள வெயிலடிச்சான்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரமலை கள்ளர்கள் வாழும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக அரசு கள்ளர் பள்ளிகளை எக்காரணமும் கொண்டும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க மாட்டோம் என அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தால் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் ஊரக வளர்ச்சி உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத ரூபாய் 1,02,300 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் நீதிமன்ற வீதியில் ஊரக வளர்ச்சித்துறை முகமையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் உள்ளது. ஊராட்சிகளில் நடந்து முடிந்த வளர்ச்சி பணிகளுக்கு பில் பாஸ் செய்ய ஒப்பந்ததாரர்களிடமிருந்து லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையில் காவல்துறையினர் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் திடீரென சோதனை மேற்கொண்டனர். அறைகளில் இருந்த டேபிள், டிரா ஆகிய பகுதிகளில் தீவிர சோதனை செய்தனர். அப்போது செயற்பொறியாளரிடமிருந்து ரூபாய் 86,000 உதவி பொறியாளரிடமிருந்து 16,300 ரூபாய் என கணக்கில் வராத மொத்தம் 1,02,300 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பருத்தி விளைச்சலை அதிகரிக்க மத்திய, மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோவையில் இந்திய பருத்தி கூட்டமைப்பின் தலைவர் துளசிதரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சைமா அலுவலகத்தில் இந்திய பருத்தி கூட்டமைப்பு தலைவர் துளசிதரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய பருத்தி கூட்டமைப்பு சார்பில் அகில இந்திய அளவில் கருத்தரங்கம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது எனவும் இதில் பல நாடுகளை சேர்ந்த தொழில் துறையினர் பங்கேற்க இருப்பதாகவும் இதில் பருத்தி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் பல்வேறு நாடுகளில் இருக்கும் பருத்தி தொடர்பான விவகாரங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்க இருக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு சில சலுகைகள் கொடுப்பதால் சில கார்மெண்ட் நிறுவனங்கள் அங்கு சென்றுள்ளன எனவும் தமிழகத்தில் இருக்கும் கலாச்சாரம் அந்த மாநிலத்தில் இருக்காது எனவும் பருத்தி விளைச்சலை அதிகரிக்க மத்திய, மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்திய பருத்தி கூட்டமைப்பின் தலைவர் துளசிதரன் வலியுறுத்தியுள்ளார். டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மில்களும் பர்ச்சேஸ் ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்காங்க. ஹேண்ட் டு மவுத் தான் போயிட்டு இருக்காங்க நிறைய மில்ல. அதனாலையும் பஞ்சு விலை இந்த காரணங்கள்னால அதிகமாக உள்ளது. எம்எஸ்பி எவ்வளோ இருந்ததுங்க, எவ்வளோ பண்ணுறாங்க? எம்எஸ்பி எவ்வளோ? 5,000 இருந்துச்சு, 5,700. பஞ்சில் சுமார் 5,000 ரூபாய் அதிகமாக வரும். 4,500லேருந்து 5,000 ரூபா. அக்டோபர் 1ஆம் தேதி என்னங்க? இல்லை, கேண்டிக்கு
ஓவரால் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எப்படி இருக்குது? டெக்ஸ்டைல் போன வருஷம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது. இனி ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்டு உள்ள குழப்ப நிலையினால் நமக்கு ஏற்றுமதி ஆர்டர்களும் திருப்பூருக்கும் மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். எக்ஸ்போர்ட் எவ்வளோ சதவீதம் பாதிக்கப்பட்டது? எக்ஸ்போர்ட்டுங்க எவ்வளோ சதவீதம் பாதிக்கப்பட்டது? அதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுங்களா அபவுட் 30% பாதிச்சிருக்குங்க. இதுக்கு பிரைமரி காஸ் எது சார்? ப்ரைஸிங்னால தான் நாங்கள் ப்ரைஸிங் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் காசுங்க. ரெண்டாவது வந்து பங்களாதேஷ்லேருந்து போகிற ஜவுளிக்கும் வியட்நாம்லேருந்து போகிற ஜவுளிக்கும் வந்து வரி ரொம்ப கம்மி. யூரோப்லேயும் அமெரிக்காலேயும். நம்ம இந்திய குற்றச்சாட்டு பதிவிற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி இன்று நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவிற்காக நேற்று செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டது. இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரிய மனு மீதான உத்தரவு இன்று பிறப்பிப்பதற்காக தெரிவித்த நீதிபதி குற்றச்சாட்டு பதிவிற்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவல்துறையினர் உயர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். பின்னர் வழக்கை விசாரித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 16 வரை நீட்டிப்பு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அதன் பின்னர் காவலர்கள் செந்தில் பாலாஜியை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். வெளிநாட்டு நாய் வளர்த்து அதனை வெளியில் திரியவிட்ட நாயின் உரிமையாளருக்கு மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்திரன் ரூபாய் 50,000 அபராதம் விதித்தார். மேற்கு தாம்பரம் திருவேங்கடம் நகர் பகுதியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாயை வீட்டில் கட்டி வைத்து பராமரிக்காமல் அடிக்கடி வெளியே திரிய விட்டதாக சிசிடிவி வீடியோவுடன் செய்தி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து கால்நடை மருத்துவர் சக்தி தேவி மற்றும் சுகாதார அலுவலர் சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது தாம்பரம் மாநகராட்சி உரிமம் பெறப்படாமல் வளர்ப்பு நாயை பொதுவெளியில் திரியவிட்டு பொதுமக்களை அச்சுறுத்துவதாக நடந்து கொண்ட நாயின் உரிமையாளருக்கு மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்திரன் ரூபாய் 50,000 அபராதம் விதித்தார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் திருச்செந்தூர் ஆலயத்தில் பணிகள் நிறைவுற்று திருப்பதிக்கு நிகராக இருக்கும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் பழனியில் நடைபெறவுள்ள அனைத்து உலக முத்தமிழ் முருகர் மாநாடு தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதிகளில் பழனி ஆண்டவர் கல்லூரியில் நடைபெற உள்ளது என்றும் இது தொடர்பாக 13 கூட்டங்கள் நடைபெற்றுள்ளது என்றும் இதில் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஆன்மீக பெரியவர்களும் கலந்து கொண்டனர் எனவும் ஆடிப்பெருக்கு 18 அன்று கால்கோள் விழா நடைபெற்றது. 35% பணிகள் முடிவுற்றுள்ளது எனவும் மாநாட்டில் வெளிநாடுகளில் இருந்து 131 பேர் கலந்து கொள்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களை சேர்ந்த 526 பேரும் தமிழ்நாட்டில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோரும் பங்கேற்கின்றனர் எனவும் அனைவரும் அமர்ந்து பார்க்கும் வகையில் உணவு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பாராட்டிற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இதுவரையில் 65 விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன. 15 பேர்களுக்கு நாம் விருதுகள் வழங்க இருக்கின்றோம். ஆனால் வரப்பெற்றிருக்கின்ற விண்ணப்பங்கள் 65 வரப்பெற்றிருக்கின்றது. இன்னும் அதற்குண்டான நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 15 பேர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநாட்டிலே அந்த விருதினையும் பணமுடிப்பையும் வழங்க இருக்கின்றோம். அதேபோல் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பங்கேற்று சிறப்பு சேர்க்க உள்ளவர்கள் எண்ணிக்கை 39 பேர் அயல்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மலேசியா, நம்முடைய அண்டை நாடுகளான லண்டன், அடுத்து சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டுகளிலிருந்து குழுவாக வருவதற்கும் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய சொந்த செலவிலே. மலேசியாவில் பார்த்தால் கிட்டத்தட்ட 35 பேர் குழுவாக வருகிறார்கள். ஜப்பானிலே இருந்து 70 பேர் குழுவாக வருகிறார்கள். சுவிட்சர்லாந்திலிருந்து 15 பேர் குழுவாக வருகிறார்கள். இப்படி மேலை நாட்டிலே இருந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்றுவதை நீங்கள் செய்யும் செயல்கள்தான் உங்களை பற்றி சொல்லும் என
ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்த வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார் காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார் திடீர் வருகை தந்து அலுவலகத்தை ஆய்வு செய்தார். அவரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து ஐஜி அஷ்ரா கார் தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்காக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள், காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகள், அதன் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகள், வழக்குகளின் நிலுவைகள் குறித்து, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார் கேட்டறிந்தார். அதன் பின்னர் உரையாற்றினார். அப்போது நீங்கள் செய்யும் செயல்கள்தான் உங்களை பற்றி சொல்லும் என வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார் காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஆத்தூர் அருகே திருமணமான 4 மாதத்தில் மனைவியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கணவர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் உடையார்பட்டி பகுதியை சேர்ந்த குணசேகரன் மணன் தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு ஆத்தூர் பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஆடி மாதத்தில் புதுப்பெண் தாய் வீட்டிற்கு வந்தபோது பெண்ணின் உறவினர் ஒருவர் புதுப்பெண்ணின் தொலைபேசியை பார்த்தபோது ஆபாச குறுஞ்செய்தி வந்துள்ளது தெரியவந்தது. இது குறித்து பெண்ணின் பெற்றோர் உறவினர்கள் கேட்டபோது பெண் அளித்த தகவல் பெற்றோருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெண்ணின் கணவர் தமிழ்ச்செல்வன் இளம் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும், பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பல ஆண்களிடம் விலை பேசி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாகவும் தெரிய வந்தது. மேலும் இது குறித்து விஷயம் உறவினர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து அப்பெண் எலி மருந்து உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உறவினர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கணவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பாலியல் தொந்தரவு கொடுத்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த நட்ராஜ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆத்தூர் அருகே வளையமாதேவியில் 70 அடி ஆழமுள்ள விவசாய தோட்ட கிணற்றில் தவறி விழுந்து படுகாயமடைந்த இளைஞரை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி கிழக்கு காட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த சரவணன் பிள்ளை மகன் பால்வண்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் அதே பகுதியை சேர்ந்த முத்துசாமி என்பவர் அவ்வழியாக நடந்து சென்றபோது 70 அடி ஆழத்தில் 10 அடி தண்ணீரில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தார். இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர் அசோகன் தலைமையிலான மீட்பு குழுவினர் கயிற்றின் மூலம் தொட்டில் கட்டி கிணற்றில் இறங்கி சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் முத்துசாமியை உயிருடன் மீட்டனர். பலத்த காயமடைந்த அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரத்தில் 18 வயதிற்கு கீழ் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இலவச சிகிச்சை முகாம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அமிர்தா மருத்துவமனையின் இருதய சிறப்பு நிபுணர் டாக்டர் பாலாஜி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் 18 வயதிற்கு கீழ் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இலவச சிகிச்சை முகாமை கொச்சின் ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் அமிர்தா இதய குழுவின் சார்பில் இலவச சிகிச்சை முகாம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ராமநாதபுரம் அமிர்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. இதில் பிறவி இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சின் அமிர்தா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை முடிந்து நல்ல நிலையை அடையும் வரை அனைத்து செலவுகளையும் ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் அமிர்தா இதய குழு மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ற 6 மாதத்திற்கு முன்பு ராமநாதபுரத்தில் 60 பேர் சிகிச்சை பெற்று நல்ல நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கொச்சின் அமிர்தா மருத்துவமனை இருதய சிறப்பு நிபுணர் டாக்டர் பாலாஜி தெரிவிக்கையில், தான் இது ஒரு முகாம். ஸோ இந்த முகாம் மூலமாக எந்தெந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிறவி இருதய நோய் இருக்குது அந்த மாதிரி நம்ம டிடெக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பண்ணி யாருக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் தேவையோ அவங்களுக்கு வந்து இலவசமாக அமிர்தா ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். ஸோ இந்த வைத்தியம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பத்திரிலையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு பெரிய டீமே இன்வால்வ் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஒரு கேர் கொடுக்கறதுக்கு. இது வந்து அமிர்தா ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப வருஷமாகவே அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜிக்கல் கேர் இது வந்து நல்லா ஏழை மக்களுக்கும் போய் சேரும்படி பண்ணுறதுக்கு தான் இந்த கேம்ப். சரியா? ஸோ இந்த மாதிரி டாப் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டியை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்குறது தான் இந்த நோக்கம். சரியா? சமூகத்திலேருந்து இதை வந்து நம்ம எராடிகேட் பண்ணணும், முழுமையாக இல்லாமல் ஆக்கணும்னு தான் எங்களோட மிஷன். ஸோ பிறவி இருதய நோய் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப அபூர்வமான ஒரு வியாதி கிடையாது. அது வந்து காமன் வியாதி தான். 100 குழந்தை எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு இருதய கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப சிம்டம்ஸோடு வாழ மாட்டாங்க. சில குழந்தைங்க வந்து மறைமுகமாகவே இருப்பாங்க. அவங்க வந்து சாதாரணமாக அவங்களோட
ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரியும். சில குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்க ஓடி ஆட முடியாது. கொடைக்கானலில் முறையான ஆவணங்கள் இன்றி கடத்தப்பட்ட மரங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் அந்நிய வெளிநாட்டு மரங்களான யூக்கலிப்டஸ் மரங்கள் அதிகம் உள்ளன. இந்த மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டுள்ளது. மேலும் காட்டு விலங்குகள் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களில் பட்டா இடங்களில் உள்ள யூக்கலிப்டஸ் மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்தார். இந்த நிலையில் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான மன்னவூர், பூம்பாறை, கூக்கால், பூலாத்தூர், கீழாவரை, போலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முறையான ஆவணங்கள் இன்றி லாரியாக கடத்தப்படுகிறது. இது குறித்து கோட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது முறையான ஆவணங்கள் இன்றி கடத்திச் செல்லப்பட்ட யூக்கலிப்டஸ் மரங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். பெரியகுளம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து வட்டி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு முன்னாள் ராணுவ வீரர் திருப்பித் தராமல் ஏமாற்றியதால் மனவிரக்தியில் இருந்த கணவர் மனைவி தற்கொலைக்கு முயன்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் வசிக்கும் வெங்கடேசன் பாமா தம்பதியினரிடம் அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் சாமி என்பவர் 15 மாதங்களுக்கு முன்பு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து வட்டி தருவதாக கூறி ரூபாய் 10 லட்சத்தை பெற்றுள்ளார். தற்போது கடந்த 15 மாதங்களாக வட்டி தராத நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு பலமுறை கேட்டும் பணத்தை திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் பாமா தம்பதியினர் ராணுவ வீரரின் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கல்லூரியில் பயிலும் மூத்த மகளுக்கு பணம் கட்ட முடியாத நிலையில் வெங்கடேசன், அவரது மனைவி பாமா ஆகியோர் பூச்சி மருந்தை குடித்தது தற்கொலைக்கு முயன்றனர். மேலும் தனது 2 பெண்களுக்கும் பூச்சி மருந்து கொடுக்க இருந்ததை உறவினர்கள் தடுத்தனர். இதையடுத்து உடனடியாக இருவரையும் மீட்டு பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி நடைபெறும் தென்னிந்திய புகழ்பெற்ற குதிரை சந்தையில் வெளிமாநில வெளி மாவட்ட குதிரைகள் வராததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த புதுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குருநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆடி மாத தேர் திருவிழாவை ஒட்டி 4 நாட்கள் குதிரை சந்தை கூடி நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தை திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து நடைபெற்று வருகிறது. சந்தையில் கத்தியவார், மார்வார், சித்தி, நாட்டுக்குதிரை, போனி உள்ளிட்ட பல்வேறு வகையான குதிரைகள் விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் கொண்டு வரப்படுகிறது. மேலும் குதிரைக்கு தேவையான கயிறுகள், குதிரை வண்டிகள், ரேக்லா வண்டிகளுக்கான ஜாமான்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குதிரைகளை கட்டி வைப்பதற்கான 40 கொட்டகைகள் அமைக்கப்பட்ட நிலையில் 150க்கும் மேற்பட்ட கொட்டகைகளில் மட்டுமே விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் குதிரைகள் கொண்டு வரப்பட்டன. இந்த சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, பீகார், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் குதிரை வளர்ப்பவர்கள் மற்றும் குதிரை விற்பனையாளர்கள் வந்திருந்தனர். இப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும்பாலான குதிரைகள் வரவில்லை என்பதால் பொதுமக்கள், வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் ஆபாச செயலி மூலம் பணம், நகை பறித்த கும்பலை சேர்ந்த 3 ஆரல்வாய்மொழி காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே அடைக்காக்குழி பகுதியை சேர்ந்த ஒருவர் குலசேகரம் ரப்பர் கழகத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் வடசேரி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது வாலிபர் ஒருவர் இவரிடம் நைசாக பேச்சு கொடுத்து இருசக்கர வாகனத்தில் ஆரல்வாய்மொழி அருகே 4 வழி சாலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அரசு ஊழியர் அணிந்திருந்த 1 சவரன் செயின், மோதிரம் மற்றும் ரூபாய் 32,000 பறித்துக் கொண்டு அங்கிருந்து 3 பேரும் தப்பிச் சென்றனர். இது குறித்து அரசு ஊழியர் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதில் ஆபாச செயலி மூலம் நபர்களை வரவழைத்து பணம் பறிக்கும் கும்பல் என்பதும், களக்காடை சேர்ந்த சரவணனுடன் சேர்ந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சிவா, மணி ஆகியோர் அரசு ஊழியரிடம் நகை மற்றும் ரூபாய் 32,000 பறித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து 3 காவல்துறையினர் கைது செய்தனர். யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றார். இதையடுத்து உடனடியாக எடப்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் பேபி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலன் ஆகியோர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் பேரில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். மேலும் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை பிடிக்க சங்ககிரி துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையிலான காவல்துறையினர் சிசிடிவி கேமரா மற்றும் குற்ற பின்னணியில் உள்ள நபர்கள் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் எடப்பாடி பகுதியை சேர்ந்த 20 வயதுடைய ஆதித்யா என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
அப்போது யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக ஆதித்யா தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆதித்யாவை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து வசதி போன்றவற்றை வழங்கி மகளிர் மனதில் இடம் பிடித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அரை நூற்றாண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்று சுரண்டையில் நடைபெற்ற கலைஞரின் நினைவு இடத்தின் மாதிரியை திறந்து வைத்த மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் தென்காசி மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் ஏற்பாட்டில் சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் கருணாநிதிக்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தை போன்று தத்ரூபமாக அமைக்கப்பட்ட மேடையில் கலைஞரின் உருவ சிலை நிறுவப்பட்டது. சிலைக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையிலும் மகளிர் அணி நிர்வாகிகள் முன்னிலையிலும் திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பேசினார். அப்போது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்று அனைவரது உழைப்பிற்கும் கிடைத்த வெகுமதி எனவும், அதேபோல தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து வசதி போன்றவற்றை வழங்கி மகளிர் மனதில் இடம் பிடித்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அரை நூற்றாண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்றும், அடுத்த முறை முதலமைச்சர் யாரை சுட்டி காட்டுகிறாரோ அவரே பிரதமராக அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி சென்னையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பனகல் மாளிகை அருகே மத்திய அரசின் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கீதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூட்டி ஒப்புதல் வழங்காமல் 4 தொழிலாளர் தொகுப்பு கூட்டங்களை அமல்படுத்தக்கூடாது எனவும், 4 தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெற்று தொழில் வாரியான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். 4 தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளதாகவும் எனவும், தொழிலாளர் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்தியாவில் இருந்து கட்டுமான தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும் எனவும் தலைவர் கீதா மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று ₹1 கூட ஒதுக்கீடு செய்யவில்லை. ஆனா அதே நேரத்தில் தொகுப்பு சட்டங்களை திணிக்கிறார்கள். தொகுப்பு சட்டங்கள் அக்டோபர் 1 என்று கூட சொல்கிறார்கள் அமலாக போகிறது என்று. அப்படி அமலாகும் என்றால் அந்த அதில் உள்ள சமூக பாதுகாப்பு சட்டத்தில் அவங்க நிதியே கிடையாது, ஒத்த வாரியம் தான். தமிழ்நாட்டில் 36 நல வாரியங்கள் இருக்கு. அதே மாதிரி கேரளத்தில் 25 நல வாரியங்கள் இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசின் தொகுப்பு சட்டத்தில் இன்றைக்கு அதுல கட்டுமானம் தவிர கிக் ஒர்க்கர்ஸ், டெலிவரி ஒர்க்கர்ஸ் தவிர மிச்ச எல்லா தொழிலாளிக்கும் ஒத்த வாரியம் தான். அதுக்கு நிதி ஆதாரமே கிடையாது, லெவி முறை கிடையாது. தொழில் வாரியான நல வாரியமாக இருந்தாதான் லெவி கலெக்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கான ப்ரொவிஷனே கிடையாது. இப்படி தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்து அதுல மாநில சட்டங்களுக்கும் ஒரு சேவிங் கிளாஸ் இல்ல, அதுல விலக்கு இல்லாமல் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு லட்சிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள செங்காளம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற விழாவில் அம்மனுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கும் வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஊத்துக்கோட்டை அருகே லட்சிவாக்கம் கிராமத்தில் புகழ்பெற்ற செங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு பாலவாக்கம், லட்சிவாக்கம், சூளைமேனி, பணப்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த கோவில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஓரத்தில் இருப்பதால் இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் ஆடிப்பூரத்தை ஒட்டி அம்மனுக்கு காலையில் பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் சந்தன காப்பு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து மாலை 7 மணி அளவில் உற்சவரான செங்காளி அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அம்மனுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும் வளைகாப்பும், குழந்தை இல்லாதவர்களுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும் நலங்கு வைபவம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வளையல்களும் ஆலயத்தின் நிர்வாகிகள் வழங்கினர்.
விழாவில் கோயில் நிர்வாகிகள், பெண்கள் உட்பட கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு செங்காளம்மனை வழிபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி மாதத்தில் சிறப்பாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்ணனூர் மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சிறுபான்மை மக்களை குறிவைத்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டு மக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் முயற்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சாடல். 17 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் கோரிக்கை. பத்தாளம் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 23 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.